ஓம் வாகர்த்தா விதசம் கர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அன்பார்ந்த பக்த கோடிகளே, மெய்யன்பர்களே, கண்கண்ட தெய்வம் கலியுக சக்தி வேண்டுவோர்க்கு வேண்டுவரும் அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரவாயல் ஸ்ரீ கிருஷ்ணாநகர் கற்பக விநாயகர் திருக்கோவிலில் 30ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பான முறையில் நேற்றைய முழுக்கொண்டு ஆரம்பித்து நேற்று விசேஷ அபிஷேக பூஜைகள் நடைபெற்று டாக்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் உசேன் அவர்களின் சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு சிறப்பான முறையில் எண்ணற்ற பக்தர்கள் புடைசூழ சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்று காலை மிகவும் சிறப்பான முறையில் எங்கள் கிருஷ்ணாநகருக்கு மையமான ஒரு 100 நகருக்கு மையமான விநாயகர் கோவில், நமது விநாயகர் கற்ப விநாயகர் கோவிலில் மிகவும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள், மகா கணபதி ஹோமங்கள் நடைபெற்று இப்பொழுது சந்தனகாப்பு நடைபெற்று திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் சேமமாக இருக்க வேண்டும், ஊர் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நகரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாக வேள்விகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்களோட ஆதரவும் மக்களோட நன்மைக்காக இங்கே பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க என்ன வேண்டினாலும் விநாயகர், இது கற்பக விருட்சத்துக்கு அடியில கற்பக விநாயகர், காமதேனு கேட்டா கொடுப்பா, கற்பக விருட்சம் நினைத்தா கொடுக்கக்கூடியது. ஆகையினால இங்க எண்ணற்ற பக்தர்கள் அவர்கள் அவரோட எண்ணங்களை இங்க தெளிவுபடுத்தி உடனே விநாயகர் செஞ்சவுடன் 1008 மோதக பூஜைகள் நடைபெறும். இன்னும் 1008 இன்னும் 2 வருஷத்துக்கு புக் ஆயிருக்கு. 1008 மோதக பூஜை சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு பூஜைகள் புக் ஆகிவிட்டது. அதனால இந்த கோவில்ல என்ன வேண்டிண்டு இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யறோமோ உடனே 1008 மோதக அர்ச்சனை பூஜை பண்றோம்னு வேண்டினோம்னா உடனே நடக்கும். எண்ணற்ற அதெல்லாம் என்னன்னு சொல்ற எண்ணற்ற குறைகளை இந்த கற்பக விநாயக பெருமான் குறைகள் இல்லை, நம்ம என்ன நல்லதை நினைக்கிறோமோ அந்த அந்த கண்டிப்பா நடக்கும். அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம். விநாயக பெருமான் நல்லதே நடத்தி தருவார். இன்றைய தினம் 30வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா. நாங்கள் ஆரம்ப தொட்டே இந்த நகர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 30 தெரு கிருஷ்ணா நகர், அஷ்டலட்சுமி நகர் 30 தெரு, ருக்மிணி நகர், ராதா நகர், அனைத்து தெருவுக்கும் இந்த விநாயகர் தான், கற்பக விநாயகர் தான் மைய புள்ளியாக, மையத்தில் விநாயகர் பெருமான் இருக்கார். அனைத்து நகருக்கும் இந்த விநாயகர் பெருமான் தான் ஒரு கோவில். ஆகையினால அனைத்து பக்தர்களும், எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற பூஜைகள். இந்த எங்களுக்கு இடம்தான் போறல, ஒரே ரோடு வரலையும் கூட்டம், ரோடு வரலையும் அந்த எங்களுக்கு கூட்டத்தை சமாளிச்சு வர பக்தர்களை அனுக்கணும், அவங்கள சேஃப்டியா வரணும், செய்யணுங்கிறதான் எங்களோட பூஜைகள். அதே போல வருடங்கள் மார்கழி மாசம் இங்க 30 ஆண்டுகளாக குழந்தைகளை வைத்து திருப்பாவை, திருவம்பாவை, ஆன்மீக நிகழ்ச்சி காலம்பரை விடிகாலத்துல 6 மணிக்கு நடக்கும். அதே போல பௌர்ணமி வர வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, அந்த இதுக்கெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், எண்ணற்ற பக்தர்கள் இங்க இருந்து அருள்வாய் இங்க பூஜைகள் நடக்கிறது. பக்தர்கள் குறைகளை விநாயகப் பெருமான் செவிசாய்த்து அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இங்க அருகம்புல் சாத்தி பூஜை அவங்க வேண்டுதலை நடைபெற்றுகிறார். இங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மூட்டை, ஒரு நாளைக்கு 2 மூட்டை அருகம்புல் சாத்தி வாசல்லே 2-3 கடை இருக்கு. அந்த கடையில இருந்து அவ அருகம்புல் 2 புல்லு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு 3 மூட்டை புல்லு வந்துடும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ பக்தர்கள், அவ்வளோ வருகிறார்கள். அருகம்புல் சாத்தி விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து குறைகளும் தீர்த்து வைப்பார். அது அவங்களோட எண்ணங்களையும் செயலையும் பொறுத்து அந்த விநாயகர் பெருமான்
எந்த தருணத்துல என்ன இதுல இருக்காங்களோ அதே போல வருவார். மதுரவாயல் கிருஷ்ணாநகர் ஸ்ரீ கற்ப விநாயகர் திருக்கோவில் முத்துசாமி சிவாச்சாரியார் 9445203666. மெய்யன்பர்களே, இந்த திருக்கோயில் 1997 முதல் கும்பாபிஷேகம் செய்தோம். இதுவரை 4 கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கின்றன. நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்குற போது இங்கே என்ன அற்புதங்கள் நடந்திருக்குன்னு கேட்டீங்க. அதற்கு நான் சொல்கிறேன், முதல் கும்பாபிஷேகத்திற்கு ஒரு பெரிய வாழை மரத்தை ஒரு வீட்டில் இருந்து வெட்டி கொண்டு இங்கே வரைக்கும் 4-5 பேர் சுமந்து கொண்டு வந்து வாசலில் கெட்டுகிற போது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி அதனுடைய மேல் ஓட்டை உடைக்கிற போது உள்ளே இருந்து ஒரு நாகம் அப்படியே போகுது. யாரையும் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு அற்புதம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இங்கே பலரும் வந்து சொல்லி அழுது தீர்ந்து ஒரு இலங்கையில இருந்து கடைசி போரிலே தன்னுடைய கால்களை இழந்த ஒரு இசைக்கலைஞர், அவர் ஒரு பாடல் தொகுப்பு எழுதி இங்கே வெளியிட்டார். அவர் நலமாகி இப்போது கனடாவில் இருக்கிறார். இப்படி பலருடைய தடைபட்ட திருமணங்கள் நடந்திருக்கிறது, பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அந்த அற்புதங்கள் அவர்களை கேட்டாதான் தெரியும். இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா, ஜெர்மனியா அமெரிக்காவில் ஒரு அன்பர் போய் இறங்குறார் ஏர்போர்ட்ல. சிலோன்கர் அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்து அவரை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அழுறாங்க, என்னுடைய பையனை நீ தான் காப்பாற்றணும்னு. கொஞ்சம் அதை சொல்லி குருக்கள் அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு தேங்காய் எடுத்து வச்சு பண்ணியாச்சுன்னா அடுத்த ஃபோன் வருது. இங்கே இருக்கிற போதே, அம்மா என்ன உள்ள ஏர்போர்ட்ல இருந்து வெளியே விட்டுட்டாங்க, நான் போயிட்டேன், நல்லா விநாயகர் பெருமான் எனக்கு நான் இங்கே என்ன பண்ணணும்னு அவங்கெல்லாம் வந்து பல உபயங்களை செய்துட்டு வர்றாங்க. அதுபோல் இதுவரைக்கும் 4 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஒவ்வொரு இவ்வளவு ஆண்டுக்குள்ள 30 வருஷத்துக்குள்ள 4 கும்பாபிஷேகம் இங்கே நடந்திருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் விநாயகருடைய பேரருள். அதைத்தான் நாங்கள் சொல்றது, அவரை அதிசய அற்புத விநாயகர் அப்படின்னு சொல்றோம். இந்த கோயிலை ஸ்தாபகர் அவர் தான். இந்த கோயிலுடைய நிலம் அவருடைய துணைவியார் பேர்ல தான் இன்னைக்கும் பத்திரத்தில் இருக்கு. இப்ப அவர் சொல்லுவார். ஐயப்பன் 1983 இந்த விநாயகப் பெருமானை மகாபலிபுரத்தில் இருந்து இந்த நகர் கிருஷ்ணா நகர் கிட்டத்தட்ட 56 ஏக்கர் 536 பிளாட்டு. அன்றைய காலகட்டத்தில் இந்த இடம் விநாயகருக்காக நாங்கள் 10 பேர் சேர்ந்து சொந்தமாக வாங்கி விநாயகர் அற்புதங்கள் செய்யறதுக்கு விநாயகர் கோயில் டெஸ்ட் என்று நாங்கள் ஆரம்பித்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு 10 நகர், இந்த நகரில் உள்ள அனைவரும் வந்து இந்த பகுதியில் விநாயகரை, இந்த கற்பக விநாயகர் எடுத்து பல அற்புதங்களை செய்து நல்ல அருமையாக இன்றைய காலகட்டத்தில் 30 ஆண்டு காலமாக ஒரே சின்ன ஒரு அசம்பாதம் இல்லாமல் இந்த கோயில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்கிற டெஸ்டிலே ஒரு சந்தேகம் இல்லாமல், ஊர் மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இந்த விநாயகர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை நல்ல அற்புதங்கள்லாம் செய்த விநாயகர், இந்த அருமையான விநாயகர் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்ப கடைசியாக இந்த பத்திரிகையாளரே விநாயகரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.